வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் பிக். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், அதாவது நாம் நினைப்பது எல்லாம் உயர்வாக இருக்கட்டும், அது கைகூடாமல் போனாலும் பரவாயில்லை, மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்படின்னா நம் எண்ணத்தை கைவிட்டு விடக்கூடாது. 6th டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். பன்முக தன்மையினை அறிவோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மவுசின்ராம் அதிக மழை பெறும் பகுதி. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பெறும் பகுதி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் நேரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என V.S. ஸ்மித் கூறியுள்ளார். இந்திய நாட்டுப்புற நடனங்கள். தீயம் மோகினியாட்டம் எங்கன்னா கேரளாவில், பங்காரானா பஞ்சாப், தும்ஹல்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், கார்பா தாண்டியானா குஜராத், கல்பேலியா கூமர்னா ராஜஸ்தான், ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம், பிஹி அசாம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் நேரு. செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல். ஆர்டிகல் 15(1) எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவிலிருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார். அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என்று அழைக்கப்பட்டார். தேசிய சின்னங்கள். 6th டேர்ம் 2ல் ஃபஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். பாடியவர் பாரதியார். கங்கை நதியோட நீளம் 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 3848 கிலோமீட்டர் நீளமுடையது. அடையாறு தியாசபிக்கல் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. தேசிய சின்னங்கள் பற்றி பார்ப்போம். எந்தெந்த வருஷம் இதை கொடுத்தாங்க. ஆலமரம், தாமரை, மாம்பயம் 1950 தேசிய சின்னமாக்கப்பட்டது. மயில் 1963, புலி 1973, கங்கை ஆறு 2008, யானை ஆற்று ஓங்கில் 2010, 2012 லாக்டோபேசில்லஸ். தமிழ்நாட்டில் மாநில சின்னங்கள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எல்லாருக்கும் தெரியும், வரையாடு. மாநில பறவை மரகதப்புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். தேசிய கொடியின் நீள அகலம் 3:2. தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா வடிவமைத்தார். இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் குடியாத்தம், அதாவது வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் நெய்யப்பட்டது. இந்த கொடியை ஃபஸ்ட்டு செங்கோட்டையில் இருந்து நேரு. இக்கொடி தற்போது புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தான் இருக்குது. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஜனகண மன இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 தேசிய கீதமானது. 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற INC மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. 52 வினாடிகள் பாட வேண்டும். தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழி பிரதிமாரி வெங்கடா சுப்பராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். ரூபாய்க்கான சின்னம். இதனை வடிவமைத்தவர் D. உதயகுமார் 2010 வடிவமைத்தார். 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகாகவி பாரதியின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் D.K. பட்டம்மாள் பாடினாள். பாசறைக்கு திரும்புதல். ஜனவரி 29 அன்று விழா சிறப்பாக நடைபெறும். காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை அங்கீகரித்து கொண்டாடியது. அசோக சக்கரத்தின் நிறம் கருநிலம். சக ஆண்டு முறையை துவங்கியவர் கனிஷ்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1929 லாகூரில் கூடிய INCயில் முழு சுயராஜ்யம் அடைவதின் நோக்கம். இதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 24 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. மொத்த உறுப்பினர் 389 பேரில் 15 உறுப்பினர்கள் பெண்கள். 8 பேர் கொண்ட சட்ட வரைவு. இதன் தலைவர் அம்பேத்கர். இதன் ஆலோசகர் B.N. ராவ். இக்குழுவின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. 64 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அதிலிருந்து நமது அரசியலமைப்பு சட்டம் உருவானது. நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 64 லட்சம் செலவிடப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. 101வது சட்ட திருத்தம் தான் GST 2017 கொண்டு வந்திருப்பாங்க, ஜூலை 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேயில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. மக்களாட்சி.
மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற சொல் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. மக்களாட்சி 2 வகை. ஒன்று நேரடி மக்களாட்சி, 2வது மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15, 2007. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து, 1893. இந்தியாவில் நீதி கட்சி ஆட்சி அப்போது பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது, 1921 அளிக்கப்பட்டது. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டம் 1918ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் 1920 ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். நகராட்சின்றது 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர். பேரூராட்சி சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊர். இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகம். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் EO ஆவார். கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்களில் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் உள்ளது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இதோட 6th ஃபுல்லாக பாலிட்டி முடியுது. நெக்ஸ்ட்டு 7th பாலிட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.